கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கடன் தொல்லையிலிருந்து எப்படி விடுபடுவது, நாம் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது, அதற்கான வழிமுறைகளும் பரிகாரங்களையும் பற்றி நாம் இன்று இங்கு பேசப் போகிறோம். நிறைய நேயர்கள் அதை பற்றி தான் என்னிடம் அலைபேசியில் பேசினார்கள். அதற்கான பரிகாரமும் அதற்கான கோயிலையும் பற்றி இன்று நாம் காண்போம். ஒரு மனிதர் கடன் வாங்கக்கூடாது. கடனை வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாக மாறிவிடுகிறோம். நம் மனித பிறப்பே கடன் தான். அந்த கர்மாவை கழிப்புக்கிறதற்காகவே தான் இந்த மனித உடல் பெற்று நம் ஆத்மா இங்கு வந்து உள்ளது. அதனால் மனித பிறப்பே கடன்தான். கடன் பற்றார் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பரே கூறிவிட்டு சென்று உள்ளார். கடன்காரனை கண்டால் நாம் பயந்து நடுங்குகிறோம். எதனால்தான்? ஏனென்றால் மான மரியாதைகள் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் வாங்கினால் 10 பறந்து நம்மிடம் இருந்து போகும். பசி வந்தால் மட்டும் அல்ல, கடன் வாங்கினாலும் நம்மிடம் இருந்து 10 பறந்து சென்றுவிடும். 16 செல்வங்களும் சென்றுவிடும். அதனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு செம்மை தரும் ஒரு நெறியை, ஒரு முக்தி நெறியை கற்றுத்தரும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது. நம்மளுடைய ஒரு மனிதன் பிறந்தார் என்றால் தாய் தந்தையர் கடன், உடன் பிறந்தவர்கள் கடன், கட்டிய கணவனோ மனைவிக்கோ உள்ள கடன், குழந்தைகளுடைய கடன், இந்த கடனை எல்லாம் அடைக்க வேண்டும். இந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கு நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஒரு கடன், அதையும் அடைக்கணும். அந்த கடன் தான் நமக்கு ஒரு பெரும், இந்த கடனை அடைக்க அந்த கடனை வாங்கி அந்த கடன்கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறனா இடம். ஸோ இந்த பூ உலகத்தில் எந்த கடனை வேணாலும் விட்டு நாம் சென்று விடலாம். ஆனால் வாங்கிய கடனை நாம் செலுத்தாமல் சென்று விட்டால் மோட்சத்திற்கான வழியும் கிடைக்காது. கண்டிப்பாக நாம் பாவ செயலையும் அவர்கள் கூறுகின்ற அந்த பாவத்தையும் நாம் கண்டிப்பாக அனுபவிக்க நேரும். அதனால்தான் ஒவ்வொரு கடவுளையும் எப்படி வேண்டினால் என்ன கொடுப்பார், அதை எப்படி கொடுப்பார் என்று தேடி தேடி நம் முன்னோர்கள் எல்லாம் சொல்லி சென்று உள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் உள்ளது. அந்த ஸ்தலத்தில் நம்மளுடைய மார்க்கண்டேய முனிவர், தௌமிய முனிவரான மார்க்கண்டேய முனிவர், அவர் அங்கு வேண்டினார். அவர் எதற்காக வேண்டினார் என்றால், அவர் இந்த பூ உலகில் நான் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு மோட்சத்திற்கு என் கர்மாவை கழித்து நான் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் வேண்டி வணங்கி தானாகவே தோன்றிய ஒரு சிவபெருமான் இருக்கிறார். அவர்தான் ரிண விமோசன லிங்கேஸ்வரர். இவர் இந்த கோயில் திருஸ்தலம் திருசேரையூர் உடையார் கோயில், சென்னரி அப்பர் கோயில், கும்பகோணத்தில் பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில். இந்த கோயிலின் சிறப்பு, சூரியன் வழிபட்டு உள்ளார். சூரியன் தான் வருமானத்துக்கு காரகன். இந்த சூரியன் வழிபட்டு இந்த தலத்தில் அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்கினார். எப்படி என்றால், தச்சன் ஒரு யாகம் நடத்தினார் அல்லவா, அந்த யாகத்தில், ஏன் என்றால் நம்ம ஒரு யாகமோ இல்லை ஒரு ஹோமமோ இல்லை பித்திருக்களோ செய்யும் பொழுது சூரியன் தான் நாம் கொடுக்கும் பொருள்களை நம் மேலுலகத்திற்கு அவர்களுக்கு சென்று கொண்டு சேர்ப்பவர். அதனால் தச்சன் நடத்திய யாகத்தில் இவர் தச்சனுக்கு உபயோகமாக இருந்து விட்டதனால் சிவன் கோபத்தில் ஆட்கொண்டார். அதனால் அந்த பாவம் தீர்வதற்காக சிவனுக்கு அபவாதம் செய்துவிட்டோம் என்று சூரியன் தன் மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டதனால், ஏன்னா நேர்மையானவர் அல்லவா, அதனால் அவரே என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று வணங்கி வந்தார். அப்படி இந்த கோயிலில் அவர் வந்து வணங்கி சென்று உள்ளார். அதனால்தான் அந்த சூரியன் பூஜித்த அந்த நாட்கள் மாசி மாதத்தில் 13, 14, 15
மாசி 13, மாசி 14, மாசி 15 இந்த 3 நாட்களும் சூரியனுடைய கதிர்கள் சிவனின் மேலேயும் அங்கு உள்ள அம்பாளுடைய ஸ்ரீ ஞானவல்லி அம்பாளுடைய காலில் பாதத்திலும் சூரியனுடைய கதிர்கள் விழும். அதனால் சூரியன் வழிபட்ட அந்த ஸ்தலத்தை நாம் வணங்கினால் நமக்கு வருமானம் வரும் வழி தெரியும். வருமானத்திற்கான ஒரு வழியை அந்த சிவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த ஸ்தலம் சூரியன் பூஜித்த ஸ்தலம். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இந்த கோயிலின் உட்பிரகாரத்தில் மேற்கு பிரகாரத்தில் ஒரு தல விநாயகர் இருப்பார். அவருக்கு பக்கத்திலேயே தௌத முனிவர் என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேய முனிவர் ஒரு சிவனை வழிபட்டு இருக்கிறார், வழிபாடு செய்து உள்ளார். அந்த சிவன் தானே தோன்றிய சிவன், தான் தோன்றிய சிவன், சுயம்பு லிங்கம். அந்த லிங்கம் ரிணம் என்றால் கடன், விமோச்சனம் என்றால் நிவர்த்தி, கடன் நிவர்த்தியை செய்யும் ஈசன். அந்த ஈசனை மார்க்கண்டேய முனிவர் வணங்கியதனால் அந்த ஈசனை நாம் வணங்கினால் கடனையும் அடைத்து, நம் பிறவி பெற்ற இந்த கடனையும் அடைத்து மோட்சத்திற்கு வழி செல்லலாம் என்பதுதான் அந்த கோயிலுடைய தாத்பரியம். இந்த கோயிலுடைய தல விருட்சம் மாமரம். இந்த மாமரத்தில் பார்த்திங்கன்னா 4 மாதம் வெறும் இலையாக இருக்கும், 4 மாதம் வெறும் பூவாக இருக்கும், 4 மாதம் வெறும் மொட்டையாக பூ இலை எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு தல விருட்சம். இந்த தல விருட்சத்தை இருக்கிற மாயிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் 11 திங்கக்கிழமை சிவனுக்கு இந்த மாயிலையால் தான் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சகர்கிட்ட சொல்லி 11 திங்கக்கிழமை இந்த மாயிலையை தலைவிரிச்ச மாயிலையை பறித்து எடுத்துக்கிட்டு போய் அந்த ரிண விமோசன ஈஸ்வருக்கு குருக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். 11ஆவது வாரம் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கும் சேர்த்து பண்ணணும். ஏன்னா அம்பாள் தான் வழிவிடுறவ, அம்பாளையும் சேர்த்து நீங்கள் வழிபட்டு வரணும். வந்து 11ஆவது வாரம் நீங்கள் 2 பேருக்கும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் எல்லாம் செய்து நெய்வேத்தியம் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் கடன் சிறுகு சிறுகாக அடைப்படும். இந்த ஊரில் தான் நீங்கள் எங்கேயுமே காணாத ஒரு பைரவரை காணுவீங்க. என்னென்னா, இந்த பைரவருடைய இடது மேல்கரத்தில் சூளம் போன்ற ஒரு மணி இருக்கும். என்னடா பைரவருக்கு எங்கேருந்து மணி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அவருக்கு மட்டும் இந்த இடத்துல மணி இருக்குது அப்படின்னு. என்னென்னா, தேவார பாடல்களையே அப்பர் என்ன செஞ்சாருன்னா, அப்பர் வந்து சிவனை பற்றி தான் பாடுவார், அவர் வேறு யாரையும் பற்றி பாட மாட்டார். அந்த அப்பர் இங்கே பைரவரை வந்து பாடியிருக்காரு, அதுக்கு ஒரு தேவாரம் பாடிட்டு போயிருக்கார். அவர் வேறு எந்த கோயிலுமே இல்லை. அதனால தான் அவர் வந்து இந்த மணியை வச்சு அடித்து அவருக்கு ஒரு பாடலை பாடிட்டு போயிருக்காரு. அதனால் அந்த பைரவருக்கு இடது தோள் மட்டையில் ஒரு மணி இருக்கும். அதை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். அந்த பைரவரை அஷ்டமி தினத்தன்னைக்கு வடமாலை சாத்தி ஒரு வில்வத்தால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்து வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உங்களுடைய வழக்குகளும் கடன்களும் கண்டிப்பாக அடைபடும். எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகி இந்த பைரவர் பிரார்த்தனை மூர்த்தி. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த பைரவர் கொடுப்பார். உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்காத பைரவர் அங்கே இருக்கார். அப்பரால் தேவாரம் பாடப்பட்ட அந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் அந்த பைரவரை வணங்கி வரணும். இது 2வது பரிகாரம் அந்த கோயிலில். 3வது, நீங்கள் சிவனோட சன்னதியில் 11 முறை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போய் நீங்கள் வணங்குறீங்க இல்லையா, அப்போ கூரை உவந்து கழித்த கோவென்று அன்பர் தொழ சேரை உவந்து இருந்த சிற்பரமே. அதாவது அன்பர்கள் நாங்கள் வந்து வணங்கினோம் அப்படின்னா நீ வந்து எனக்கு எல்லா அருளையும் கொடுத்துருவேன்னு அவர்கிட்ட 11 முறை சொல்லணும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இதை சொல்லிட்டு வரணும். அப்போ மாமரத்தில் இலையை பறித்து அந்த மா இலையால் அர்ச்சனை பண்ணணும், பைரவரை வணங்கணும். வணங்கிட்டு மறுபடியும் வந்து இந்த சிவன்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்து வேண்டுதலை கொடுக்கணும். இது எப்போ பண்ணணும்? ஒவ்வொரு ஜாதகருடைய 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் செய்யணும்.
இல்லையா? அந்த நட்சத்திரமும் திங்கக்கிழமை வர்ற அன்னைக்கு போய் செஞ்சால் விசேஷம். இல்லை எனக்கு அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, 11 திங்கக்கிழமை நீங்கள் போய் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு உங்களுடைய 6ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகத்தை அன்னைக்கு வச்சுருங்க. அன்றைக்கி திங்கக்கிழமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் கடன் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும். அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழி வகும். ஏனென்றால் இந்த ஸ்தலத்தில் தான் நீங்கள் வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. 3 துர்க்கை ஒன்றா இருக்காங்க. யாருன்னா விஷ்ணு துர்க்கை கூட இருக்கிறா அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்தில். அதே மாதிரி வைஷ்ணவி துர்க்கைன்னு அங்கே இருக்கிறா. வைஷ்ணவி பணத்தை கொடுக்குறவ வைஷ்ணவி துர்க்கையும் அங்கே இருக்கிறா அந்த இடத்துல. சிவன் துர்க்கையும் அங்கே இருக்கிறா. இந்த 3 வடிவங்களும் ஒரே சன்னதியில் அங்கே காட்சி தர்றாங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலேயே சென்று வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக பயம் இல்லாமல் கடன் தொல்லை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதனால் அங்கே போகிறப்ப அதையும் சேர்த்து அந்த துர்க்கையையும் நீங்கள் வழிபட்டு வரணும். சரி, நான் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? எனக்கு வழி தெரியணும் இல்லையா? இந்த தலை விருட்சம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கு நாச்சியார் கோயில் செல்லும் வழியில் குடவாசல் செல்லும் பாதையிலிருந்து 10 கிலோமீட்டர், நாச்சியார் கோயிலேருந்து 10 கிலோமீட்டர் குடவாசல் செல்லும் பாதையில் இந்த கோயில் இருக்குது. இல்லை குடவாசல்லேருந்து போனீங்கன்னா 4 கிலோமீட்டர் தான். கும்பகோணத்துலேருந்து பலங்கமான் வழியாகவும் செல்லலாம் இந்த திருச்சேரை ஊருக்கு. ஸோ இந்த திருச்சேரை ஊரில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, 108 திவ்ய தேசங்களில் பஞ்சசேத்திரம் என்று சொல்லக்கூடிய சாரதநாத பெருமாள் கோயில் இந்த திருச்சேரை சிவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. இந்த திருச்சேரைக்கு பக்கத்தில் தான் 108 திவ்ய தேசங்களில் பஞ்சசேத்திரம் என்று சொல்லக்கூடிய சாரதநாத பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அங்கு மகாலட்சுமியும் இருக்கிறார். அதனால தான் வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத, வேறு எந்த சிவனுக்கும் இல்லாத சிறப்பு ஸ்ரீ என்ற அடைமொழியுடன், ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்ற அர்த்தம், ஸ்ரீ என்ற அடைமொழியுடன் இங்கு சிவன் தாயார் பெயர்கள் எல்லாமே ஸ்ரீ சென்னரியப்பர், ஸ்ரீ ஞானாம்பிகை, ஸ்ரீ சார பரமேஸ்வரர், ஸ்ரீ ஞானவல்லி என்ற பெயருடன் ஸ்ரீ அடைமொழி கொடுக்கப்பட்டு அந்த சிவன் உங்களுக்கு தனத்தை தருவதற்கு காக்கும் கடவுளான விஷ்ணு மகாலட்சுமி துணையுடன் அந்த சிவன் அங்கு காத்து இருக்கிறார். சென்று வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தனவரவுக்கான வாய்ப்பை உங்களுக்கு அவர் வழங்குவார். இந்த கோயில், இந்த ஆலயமானது காலையில் 7 மணியிலிருந்து பகல் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்து இருக்கும். இது சிறுசேரையில் சென்று கடனை அடைப்பதற்காக அந்த சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யும் செயல். சரி, நான் வீட்டில் இருந்து கடனை நான் அடைக்கணும், இந்த கடனை நான் எப்படியெல்லாம் இருந்து அடைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே. ஏனென்றால் கடனே வாங்காமல் இருக்கிறது சிறப்பு அல்லவா? அதனால் கடன் நாம் அடைவதற்காக என்னென்ன பரிகாரமெல்லாம் செஞ்சால் கடன் அடைபடும், கடன் வாங்காமல் இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடன் விரைவில் அடைய செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பகல் 12 முதல் 1:30 மணிக்குள் கடனில் ஒரு சிறிய தொகையை கட்டினால் திரும்ப திரும்ப நம்ம அந்த கடன் தொகையை கட்டி அந்த கடனிலிருந்து நம்ம விடுபடுவோம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று வன்னி மரத்திலிருந்து இலைகளை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் எவ்வளோ பெரிய அளவற்ற கடன் கூட அடைக்கும். ஆனால் அந்த வன்னி இலையை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பறிக்காமல் முத நாளே பறித்து அதை வச்சுருந்து விநாயகருக்கு மறுநாள் போய் அன்று இரவு நடக்கும் அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் குடும்ப பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் கடன் அடைய வழி பிறக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சிவபெருமானுக்கு செந்தாமரையை வைத்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும், கடன் அடையும். ஏன்னா சூரியன் தான் தன வரவுக்காரகன். தனக்காரகன் வேணால் குருவாக இருக்கலாம். ஒரு வருமானம் வருவதற்கு
பாத்தியம் கூடியவன் ஞாயிறு சூரியன். அதனால் அன்று அவர் சிவபெருமானை செந்தாமரை வைத்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். திண்டிவனத்துக்கு அருகில் திருவக்கரை பக்ரகாளியம்மன் கோயில் என்று ஒன்று உள்ளது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் சென்று காலையில் 5 மணிக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் கடுமையான நெருக்கடியான கடன் அடைபட வழி பிறக்கும். குலதெய்வ கோயிலுக்கு மாதந்தோறும் சென்று வழிபடுங்கள். அது ஒரு வியாழக்கிழமையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் குலதெய்வத்தை வியாழக்கிழமை அன்று தான் நாம் வழிபட வேண்டும், அன்று சென்று வழிபட வேண்டும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்றும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்றும் சென்று வழிபட வேண்டும். 16 விதமான அபிஷேகம் செய்து உங்கள் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைத்து பிரசாதமாக அதை வீட்டுக்கு எடுத்து வாருங்கள். 27 நட்சத்திரத்துக்கும் 27 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குலதெய்வத்துக்கு வந்தீர்கள் என்றால் கடன் அடையும். ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதற்கு ஏற்றபடி தானம் தர்மம் செய்தீர்கள் என்றால் கர்ம வழி தோஷம் மூலியமாக கடனை அடைக்க ஏதுவாக இருக்கும். கடன் தொல்லையை செவ்வாய் என்ற கிரகமே பெரும்பாலும் குறிப்பிட்டு காட்டும். அதனால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகனை வழிபடுங்கள். ஏனென்றால் வள்ளிதான் அங்கு மகாலட்சுமி. அதனால் முருகர் அவருடன் இருக்கும் முருகனை வழிபட்டால்தான் உங்களுக்கு பணம் வரும் வழி தெரியும். முறையாக பிரதர்ஷனம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமை. கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீர வழி கிடைக்கும். திருக்கோவிலுக்கு நுழைந்தாலே இந்த மாதிரி வழிபட்டு கிருத்திகை அன்று முருகனை வழிபட சென்றீர்கள் என்றால் அப்பொழுது யாரிடமும் எதுவும் பேசாமல் கோயிலில் நுழைந்ததில் இருந்து ஓம் சரவண பவாய நமகா என்று மட்டும் கூறி கோயிலை சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்துட்டு அந்த மந்திரத்தை ஒரு 108 முறையாவது அங்கே உட்காந்து சொல்லிவிட்டு இல்லை சுத்தரப்ப சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனம் வேறு எதுலேயும் ஆள்படாமல் தெளிவான ஒரு சிந்தனை அடைந்து அந்த கடனை எப்படி அடைப்பது என்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழி உங்கள் அறிவிடமே கிடைக்க செய்வார் அந்த முருகப்பெருமான். அதனால் முருகரை வழிபடுவதற்கு கார்த்திகை அன்று முருகனை வழிபடுவர் எல்லோரும் யாருடனும் பேசாமல் வழிபட்டு வந்தாதான் அது நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி தினமும் காலையில் யோக நரசிம்மரையோ அல்லது லட்சுமி நரசிம்மர் படத்தையோ வைத்து அவர் முன்பே ஒரு அகல் 2 அகல் நெய் விளக்கு விட்டு ஏற்றி வந்தீங்கன்னா, இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி 2 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் அடைய ஒரு வழி பிறக்கும். ஏன்னா ருண விமோச்சன நரசிம்ம சோஸ்திரனே இருக்குது, ஒரு ஸ்தோஸ்திரம். அதை 6, 8, 12, 16, 18, 32 எது வசதியோ அத்தனை முறை சொல்லி வரணும். ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம்தான் இந்த கடனை வாங்க வைக்கிற இடமே. அதனால் அந்த 6இன் மடங்காக அதை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா அந்த சோஸ்திரத்தை கண்டிப்பாக கடன் அடையும். அதனால் ஒவ்வொருவரும் கடவுளை இப்படியாக வணங்கி தன் கடனை அடைப்பதற்கான வழிமுறையை தேடுங்கள் மன தூய்மையுடன். இது அல்லாமல் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன சிகப்பு விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த கடனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த தீபம் ஏற்றிக்கிட்டு அந்த பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் 24 மணி நேரமும். ஒரு 0 வோல்ட் பல்பு அது எரிஞ்சிங்கன்னா கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலையே உருவாகாமல் இருக்கும். அதே மாதிரி வாயிலில் 8 மிளகை டெய்லி கூட அதை செய்யலாம். வாயில் ஒரு 8 மிளகை நீங்கள் வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து நீங்கள் அதுவும் எப்படி நின்று கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் சூரியனை முதல்ல கும்பிடணும். கும்பிட்டுட்டு தெற்கு பக்கமாக தெற்கை பார்த்து நீங்கள் நிற்கணும். சவுத் ஃபேஸ் பார்த்து நிற்கணும். நின்றுக்கிட்டு இந்த மிளகை வாயிலையே வச்சுக்கிட்டு
சாப்பிட்றக்கூடாது. வாயிலே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கடன் தொல்லையால் இவ்வளோ துன்புறுறோமே, இவ்வளோ மன கஷ்டங்கள் வருகிறதே என்று நினைத்து ஒரு 5 நிமிஷம் சூரியனோட ஒளி உங்கள் மேலே படணும், நீங்கள் சவுத் ஃபேஸை பார்க்க இருக்கணும், இந்த நிகழ்வு அப்பொழுது நடக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி இருந்து நீங்கள் பைரவரை நினைத்து வழிபட்டீர்கள் என்றால், வழிபட்டுட்டு அந்த மிளகை மென்று சாப்பிட்ருங்க. சாப்பிட்டீங்கன்னா 8 மிளகு தான் எடுக்கணும். கண்டிப்பாக கடன் அடையும். இங்கே சொல்லியிருக்கிற அத்தனை பரிகாரத்தையும் அந்த முறையோட, அந்த நான் சொல்லியிருக்கிற அந்த நட்சத்திரத்தோடு நீங்கள் செய்துவிட்டீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வகை வந்து உங்களை சேரும். அடைத்து அந்த கடனிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக திருப்தியாக கடனை அடைத்து விட்டு வெளியே வருவீர்கள். இதை செய்து பாருங்கள். எல்லோரும் கடன் இல்லாமல் நிம்மதியாக நம் கர்மாவை நோக்கி பயணம் செய்வோம். எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க நான் ஸ்ரீ பைரவரை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.